அட வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தாய்லாந்தில் நாங்கள் இருக்க கிராமத்தை தாங்க சுற்றி காட்ட போகிறேன். இது பாருங்க, இது தாங்க எங்கள் வீடு. நம்ம ஊர்லலாம் காங்கிரீட் போட்டு மாடியெல்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி சீட்டி வீடு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மாடி வீடெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கேரளா சைடெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா வீடு, அதே மாதிரி தாங்க மேஜராக இங்கே ஃபுல்லாக இருக்கும். தாய்லாந்தில் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரோடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஒரு குப்பை கூட கீழே கிடக்காது. ப்ராப்பராக டஸ்ட்பின் வச்சு அதில் தான் எல்லோரும் போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிலே செய்யறதுனால சாப்பிட்டுட்டு போனோம்னா அப்படியே பேப்பரை தூக்கி கீழே போட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. வண்டியில் எது சாப்பிட்டாலும் நிப்பாட்டி அதை கரெக்டாக டஸ்ட்பினில் தாங்க போட்டு போவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் டிராஃபிக்கை அவ்வளோ நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்கங்க. கரெக்டாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போவாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு ஆள் கூட ஹாரன் அடித்து பார்த்ததே இல்லை. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் நின்றா கூட ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யாராச்சும் ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி நின்னாங்கன்னா வண்டியில் போகிற ஆட்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ரோடை கிராஸ் பண்ணிடுவாங்க. கிராஸ் பண்ணிட்டு அவங்க கப்புன்கா ஸ்வதிகாப்னு சொல்லுவாங்க. வணக்கம், நம்ம ஊர் பாசையில் நன்றி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க, மார்க்கெட்டை தாங்க காட்ட போகிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எல்லாமே ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட்டாக போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி உழவர் சந்தை வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் போட்டிருப்பாங்க அந்த மார்க்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான காய்கறி, மீன், அப்புறம் இறால், தேவையான மசாலா எல்லாமே வச்சுருப்பாங்க. சிக்கனு, பன்னிக்கறி அந்த மாதிரி எல்லாமே பொரித்து வச்சுருப்பாங்கங்க. நம்ம என்ன வேணாலும் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராமத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட் போட்டிருப்பாங்க. இது மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையே வச்சுருப்பாங்கங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மார்க்கெட்டில் தாங்க வாங்குவோம். சூப்பர் மார்க்கெட்டை விட இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நம்மளுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு, செப்பல் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் நாங்களும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்படி தாய்லாந்து போனீங்க, அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமங்களெல்லாம் எப்படி ஆடு, மாடு, கோழி, அப்புறம் எருமை மாடு இந்த மாதிரிலாம் மேய்க்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க தாய்லாந்துலேயும் பண்ணுறாங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்க்குறாங்கங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக விவசாயம் பண்ணுறாங்க. என்ன விவசாயம்டா, நெல். இங்கே இருக்க நெல் என்னென்னா ஸ்டிக்கி ரைஸு தாங்க. அந்த நெல் தான் இங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, ஆலங்கரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரும்பு அதிகமாக போட்டிருக்காங்க. அப்புறம் தண்ணி பழம், மரவள்ளி கிழங்கு, அப்புறம் ரப்பர் மரம், இந்த மாதிரி அதிகமாக நிறையா விவசாயம் நாங்கள் இருக்க கிராமத்துலலாம் பண்ணுறாங்கங்க. நம்ம ஊர் கிராமங்களெல்லாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்குது. ரொம்ப வித்தியாசமாலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே இருக்க கிராமங்களெல்லாம் தான் இங்கிட்டு பாருங்கள், வீடெல்லாம் இந்த மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் தெரியும். அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருப்பாங்க இங்கே இருக்கவங்களாம் வீடு. இந்த வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தாய்லாந்தில் நாங்கள் இருக்க கிராமத்தில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன பார்க்கணுன்னு தோணுதோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து என்னோடய சேனல் அப்லோடு பண்ணுறேன். இங்கே இருக்க மக்கள் அதிகமாக என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி தாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி ஆட்டுக்கறியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இவங்க பன்னிக்கறி தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பெரிய பெரிய சிட்டி, இந்த பேங்காங்கு அந்த மாதிரி இடத்துல தாங்க ஆட்டுக்கறியெல்லாம் கிடைக்கும். இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து ஆட்டுக்கறி ஒரு நாள் கூட சாப்பிடவே இல்லைங்க. பன்னிக்கறி தாங்க ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. சிக்கன் கிடைக்கும். அந்த மாதிரி தாங்க ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கடைகள்லாம் போய் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாடெல்லாம் ஸ்டிக்கி ரைஸ் தாங்க வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க.
நீங்கள் யாராச்சும் தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கறி அந்த ஸ்டிக்கி ரைஸ் மட்டும்தாங்க. நம்ம ஊர் மாதிரி சப்பாத்தியோ இட்லி தோசையோ அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி சிக்கனு அந்த பன்னிக்கறி அதுதாங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் யாராச்சும் தாய்லாந்துக்கு வந்திருக்கீங்க, கடைகளில் போய் சாப்பிட போகிறீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸா நார்மல் ரைஸான்னு கேட்டு சாப்பிடுங்க. 2 ரைஸுமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி தாய்லாந்தில் நாங்கள் இருக்கிற கிராமத்தில் என்னென்ன எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி தாய்லாந்து கிராமங்களில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய சேனலில் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.